வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1ல் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.4 தான் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 10th கணக்கு பாடத்தில் உள்ள இயல் 1 உறவுகளும் சார்புகளும். இந்த இயல் 1ல் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு 1.4 தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு கணக்கு 1.4 ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். A is equal to கணம் 3, 4, 7, 8. B is equal to கணம் 1, 7, 10 எனில் கீழுள்ள கணங்களில் எவை A இலிருந்து Bக்கு ஆன உறவை குறிக்கின்றது. A இலிருந்து கீழே வந்து R1, R2, R3 அப்படிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணத்தில் வந்து எந்த கணங்கள்லாம் A இலிருந்து Bக்கான உறவை வந்து குறிக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு R1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3, 7 கணம் 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. R2ங்கிற ரோ வந்து கணம் 3, 1, 4, 12. R3 வந்து 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10. ஓகே, இந்த R1, R2, R3 இந்த 3ல் வந்து இதெல்லாம் ஏயிலிருந்து பிக்கான உறவை வந்து குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க ஏ பி கணத்தை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இது கொடுத்துக்கூடிய R1, R2, R3 அப்படிங்கிறது வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கலையா அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆர் உட்கணம் A cross B, அதாவது நம்ம A cross B கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த A cross Bக்குள்ளே இங்கே கொடுத்துக்கூடிய ஆரோட வரிசை ஜோடிகள் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கொடுத்துருக்கூடிய ஆரோட கணத்தில் உள்ள அந்த வரிசை ஜோடிகள் வந்து A cross Bயில் உள்ள அந்த கணத்தில் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதனோட இந்த ஆறுங்கிறது வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவை வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவை வந்து குறிக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம செய்வோம், அதை செஞ்சோன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து A cross B கண்டுபிடிச்சிக்கணுமா. A cross B கண்டுபிடிச்சிட்டு 1 by 1 சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ A cross B A வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 3, 4, 7, 8. நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் போட்டு B எழுதிக்கோங்க. 1, 7, 10. ஓகே, கார்ட்டீசியன் பெருக்கல் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.1லேருந்து பார்த்துட்டு வரோம். முதல் கணத்தில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். இரண்டாவது கணத்தில் உள்ள எல்லா நம்பர் கூடயும் வந்து ஜோடியாக எழுதணும். ஓகே, இப்போ 3, 1, 3, 7, 3, 10. 3, 1, 3, 7, 3, 10. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 4. இப்படி ஃபிங்கர் வச்சுக்கோங்க, கை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, இப்போ 4, 1. அடுத்து 4, 7, 4, 10. ஓகே, அடுத்து வந்து 7, 1, 7, 7, 7, 10. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் கூட எடுத்து எல்லா நம்பரையும் ஜோடி எழுதுங்க. 8, 1, 8, 7, 8, 10. ஸோ அவ்வளோதான் கார்ட்டீசியன் பெருக்கல். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து A cross B கண்டுபிடிச்சிட்டோமா. A cross B கண்டுபிடிச்ச பிறகு R1 என்ன கொடுத்துருக்காங்க. R1ங்கிறது வந்து 3, 7, 4, 7, 7, 10, 8, 1. இப்போ இந்த R1ல் உள்ள ஜோடிகள் வந்து இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல A cross Bயில் இருக்குதான்னு பார்க்கணும். 3, 7 இங்கே வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அது வந்து A cross Bயில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 3, 7 இருக்குது. 4, 7 இருக்குன்னு பாருங்கள். 4, 7 இருக்குது. 4, 7 இருக்குது. அடுத்து 7, 10. 7, 10 இருக்கான். நம்ம கண்டுபிடிச்ச A cross Bயில் இருக்குதான்னு பார்க்கணும். சரியா, 7, 10 இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து 8, 1. 8, 1 இருக்கா, இருக்குது. ஸோ அப்போ இந்த 4 R1 உள்ள 4 ஜோடிகளை வந்து R1 கணத்தில் உள்ள 4 ஜோடிகளும் இருக்குது. ஸோ அதனால் R1ங்கிறது வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். சரியா, ஸோ இப்போ ஆன்சர் எழுதுறீங்களா. ஃபஸ்ட்டு இதுக்குள்ள ஆன்சர் வந்து R1 நிட்கணம் A cross B. எனவே
சில நம்ம பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது அதில். அதனால் R1 உட்கணம் A கிராஸ் B. எனவே R1 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொடுத்துருக்கிறது R2 பார்ப்போமா? R2 என்ன கொடுத்துருக்காங்க? 3,1 4,12 கொடுத்துருக்காங்க. இப்போ 3,1 இருக்கான்னு பாருங்கள். 3,1 வந்து A கிராஸ் B கண்டுபிடிச்சதில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து 4,12 4,12 இருக்கான்னு பாருங்கள் A கிராஸ் Bயில். 4,12 வந்து இல்லை. இப்போ 4,12 இதில் இல்லாததுனால இதில் வந்து 4,12 மட்டும் வந்து R2ஓட 4,12 belongs to R2. ஆனால் 4,12 not belongs to A cross B. R2ல உள்ள 4,12 வந்து A cross Bயில் வந்து இல்லை அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதான் இது. சரியா? அதான் 4,12 எது உள்ளே இருக்குது? R2க்குள்ளே இருக்குது, belongs to. ஆனால் 4,12 not belongs to, அதான் அந்த லைன் போட்டிருக்கோம். சரியா? not belongs to A cross B. இதில் இல்லைன்னா இந்த 4,12 வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த A cross Bயில் இல்லை. சரியா? கண்டிஷன் படி R A cross B R உட்கணம் ஈக்குவல் டு A cross Bயாக இருக்கணும். ஆனால் இதில் இருந்து இல்லை. சரியா? எனவே R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். தேர்ட் ஒன் R3ல் என்ன கொடுத்துருந்தாங்க? கணம் 3,7 4,10 7,7 7,8 8,11 8,7 8,10 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து A கிராஸ் Bயில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போமா? 3,7 நம்ம கண்டுபிடிச்ச A கிராஸ் Bயில் இருக்கலாம், இருக்குது. அடுத்து வந்து 4,10 இருக்குதா? A கிராஸ் Bயில் 4,10 இருக்குது. அடுத்தது 7,7 இருக்குதுன்னு பாருங்கள். 7,7 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 7,8 வந்து A கிராஸ் Bயில் இருக்குதா? A கிராஸ் Bயில் வந்து 7,8 வந்து இல்லை. அடுத்து வந்து 8,11 வந்து A கிராஸ் B கண்டுபிடிச்சதில் இருக்கான்னு பாருங்கள். 8,11 8,1 8,7 8,10 தான் இருக்குது. 8,11 இல்லை. அடுத்து வந்து 8,7 இருக்குது. 8,10 இருக்குதா? 8,10 இருக்குது. இப்படி வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ எதெல்லாம் இல்லை? 7,8ம் 8,11 இல்லை. இப்போ 7,8 8,11 belongs to R3ல இருக்குது. ஆனால் 7,8ம் 8,11ம் எதில் இல்லை? A கிராஸ் Bயில் வந்து இல்லை. சரியா? A கிராஸ் Bயில் வந்து இந்த R3ல உள்ள எல்லா ஜோடிகளும் வந்து இருந்தால் தான் ஏயிலிருந்து பிக்கான உறவு வந்து அந்த R3ங்கிறது வந்து குறிக்கும். சரியா? இப்போ வந்து இந்த 7,8ம் 8,11 வந்து R3ல இருக்குது. ஆனால் A கிராஸ் Bயில் இல்லை, நாட் பிலாங்ஸ் டு A கிராஸ் B. எனவே R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்ட்டு எழுதணும். அப்போ R1 R2 R3ல வந்து R1 மட்டும்தான் ஏயிலிருந்து பிக்கான உறவாகும். R2வும் R3யும் ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை. ஓகே, இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 1.4 வந்து முடியுது. தேங்க்யூ.